சிந்து பைரவி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிந்து சிவாவும் பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு என் ஃப்ரெண்டுக்கு இதை கூட நான் செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு சிவா வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்துடுச்சு. இதனால சிந்து ரொம்பவே அப்செட் ஆகிட்டாங்க. அப்போ வந்து இன்னும் என் ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறியா டாக்டரே, கூடிய சீக்கிரம் மனசில் இடம் பிடிச்சி உன்னோட மனைவியாக நான் மாறி காட்டுறேன்னு சொல்லிட்டு சிந்து வந்து சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்னேகா வந்து சிந்து கிட்ட வந்துட்டு ஒழுங்காக வந்து சிவா கட்டின தாலியை என்கிட்ட கழட்டி கொடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பிடு, எந்த பிரச்சனையும் பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தாலியை பிடிச்சி அவுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. இதுல இருந்து சிந்துவை சிவா எப்படி காப்பாற்ற போறாருன்னு பார்க்கலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஆறுமுகத்துக்கும் பைரவியும் எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் வந்து பார்த்த வேலை ரொம்பவே சீரியஸ் ஆயிடுச்சு. சஞ்சய் பார்த்தீங்க அப்படின்னா வேணும்னே ஆறுமுகத்தை வெறுப்பேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பைரவியை வந்து உடம்பு சரியாத மாதிரி நடிச்சு வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு சமைச்சு கொடுக்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆறுமுகத்தை பற்றி தப்பாகவும் சொல்லுவாங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா பைரவி ஆறுமுகம் வந்து ஒன்றும் தப்பான ஆள் கிடையாது, அவங்க வந்து பொண்ணுங்க விஷயத்துலலாம் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி அவங்க வாயால் சொல்லுவாங்க. ஓ, பர்ஃபெக்டாக இருப்பானா, அவன் எப்படி வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நம்ப வைக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆறுமுகம் வந்து இந்த மாதிரி வேலையை செஞ்ச சஞ்சய்னால வேகமாக பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து கதவை உடைக்கிற மாதிரி திறப்பாங்க. சஞ்சயை போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க. இதனால பைரவிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவம் வரப்போகுது. கண்டிப்பாக வந்து என்னதான் ஆறுமுகம் வந்து நல்லவருன்னு சொல்லிட்டு பைரவி புரிஞ்சாலும் இந்த மாதிரி சில அடிதடி விஷயத்தில் இறங்குறனால ஆறுமுகத்து மேலே ரொம்பவே ஒரு பேட் இமேஜ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ என்ன ஆக போகுது, சஞ்சயை பற்றின ட்ரூ கலரை வந்து எப்போ வந்து பைரவி தெரிஞ்சுக்கிறாங்க, ஆறுமுகத்தை பற்றி எப்போ முழுசாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிட்டு பாருங்கள்.